ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க. கண்ணீர் விட்டது போதும், நீ கண்ணீர் விட்டது போதும், காத்திருந்தது போதும், நம்பிக்கை வீண் போகாது. சாயோட உதவி ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளை தேடி வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறவங்கள சாய் நிச்சயம் ஏமாற்ற மாட்டார். உங்களை தேடி வருவார். மணி அடிக்குது பாருங்கள், கரெக்டாக தேவையான உதவியையும் செய்து கொடுப்பாரு. இது நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. உங்களோட நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது. நிறைய நண்பர்கள் வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு அனுதினமும் வெளியே வந்து ஒரு போலியான சிரிப்போட வாழ்க்கையை வந்து நகர்த்தி கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த மாதிரியான நிலைமையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இது நிரந்தரம் கிடையாது. உங்களோட சாய் மாற்றுவார். அந்த சராசரங்களையும் கட்டி ஆளும் நம்மளோட சாய் நிச்சயம் மாற்றுவார். எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் கண் இமைக்கிற நேரத்தில் சரியாகும். கடைசி நொடி பொழுதில் கூட சரியாகும். எப்போதுமே நம்ம வந்து இது அவ்வளவுதான், இனிமேட்டு இதை சரி பண்ண முடியாது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. புதிதாக ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு, சரி செய்து கொடுப்பாரு. தீர்க்க முடியாத சிக்கல்கள்னு நம்மளாக முடிவு பண்ணிக்க வேணாம். நீங்கள் எதை சாய்கிட்ட ஒப்படைச்சிங்களோ அவர் பார்த்துக்குவார். உங்கள் சக்திக்கு உட்பட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க, அவர் பார்த்துக்குவார். எவ்வளவோ அற்புதங்கள் நாள்தோறும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்மளோட வாழ்க்கையிலையும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, இனிமேலும் நடக்கும். ஒரு சில காரணத்தினால ஒரு சில பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் போய்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா நம்ம கைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் இருக்குது. நம்ம எதையும் வந்து யூகிக்கவே முடியாது. எது எப்போ எப்படி நடக்கும், ஏன் நடந்தது, இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் யூகிக்கவே முடியாது. நடந்துருச்சு, நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இனிமேல் நடக்க போகிறது நிச்சயம் நல்லதாக தான் நடக்கும். நம்மளோட சாய் நம்ம கூட இருக்காரு. நம்ம எதுக்காகவும் பயப்படவே தேவையில்லை. இன்றைக்கி வியாழக்கிழமை இந்த பதிவை நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நீங்கள் 9 மணிக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா வியாழக்கிழமை நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் பாபா வந்து துவாரகா மாயிலேருந்து பல்லக்கு ஊர்வலம் போகிறத வந்து நம்ம லைவாக வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த பல்லக்கு ஊர்வலம் பால்கி ஊர்வலம்னு சொல்லுவாங்க. பால்கியில் வந்து போவார். அந்த ஊர்வலத்தில் நீங்களும் ஆத்மார்த்தமாக வந்து கலந்துக்கோங்க. ஷீரடியில் நீங்கள் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு ஆத்மார்த்தமாக லைவில் வந்து பாருங்கள், கலந்துக்கோங்க. நீங்களும் மக்களோட மக்களாக, பக்தர்களோட பக்தர்களாக ஷீரடிக்கு வாங்க, லைவில் வந்து கலந்துக்கோங்க. முதல்ல நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே நம்ம துவாரகா மாய்க்கு முன்னாடி உட்காந்து கூட்டு பிரார்த்தனை நேரலையாக வந்து செய்ய போகிறோம். லைவில் வந்து பண்ண போகிறோம். முடிஞ்சால் தினைக்கும் ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் நம்ம கூட்டு பிரார்த்தனை வந்து செய்யலாம். எல்லோரும் கலந்துக்கலாம். அதனால் உடனடியாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. வியாழக்கிழமை பால்கி ஊர்வலம் வந்து இந்த சேனலில் வந்து சாய் மோட்டிவேஷன் சேனலில் லைவாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் கலந்துக்கோங்கன்னு மற்ற சாய் பக்தர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். எந்த காரணத்திற்காகவும் மனம் தளர்ந்து போக வேணாம். நம்பிக்கையோடு இருங்க. எல்லாமே நிச்சயம் சரியாகும். நம்மளோட சாய் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. நம்ம பயப்பட எதிர்வினை சிந்தனைகள் அதிகமாகும். நெகட்டிவ் எனர்ஜி வந்துச்சுனாலே என்னாகும், நமக்கு நடக்க வேண்டிய நல்லது தள்ளி போகும். எல்லாமே நல்லதாக தான் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். யாராவது கேட்டால் கூட நான் நல்லா இருக்கேன்னே சொல்லி பழகுங்க. அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ளே கஷ்டத்தை வச்சுக்கிட்டு வெளியே நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு. கஷ்டங்கள் இருக்குது, ஆனால் அதையெல்லாம் சரியாகும். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, இவ்வளோ கஷ்டத்தையும் சுமந்துக்கிட்டு வெளியே எல்லார்ட்டையும் சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்கேன், நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, நிச்சயமாக அது உண்மையாகும். நம்ம இந்த அளவுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் சக்திகள் அதிகமாக இருக்குது. நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட சிந்தனைகள் மட்டும்தான் நம்மளை நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு போகும். அப்போ தான் நம்ம எதை பற்றியும் யோசிக்காமல் தைரியமாக அடுத்ததை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம். எந்த காரணத்திற்காகவும் நான் நினைக்கிறது நடக்கிற வரைக்கும் நான் வந்து வேறு எதையும் கவனம் செலுத்த மாட்டேன் அப்படின்னு மட்டும் இருக்காதீங்க. முக்கியமாக உடல்நிலை ரொம்ப முக்கியம். நிறைய நண்பர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறே என்னென்னா, என்னோடய மகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது, என்னோடய மகனுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்குது, என்னோடய மகனுக்கு திருமணம் நடக்கலை, என்னோடய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை,
இப்படி ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு மனசில் ஒரு வேதனையை வச்சுக்கிட்டு அவங்களோட உடல்நிலையை கவனிக்காமல் விட்டுடுறாங்க. முக்கியமாக வயதானவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட ஆசைகள், உங்களோட வேண்டுதல்கள், உங்களோட விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் நேரத்தில் நீங்கள் அதை அனுபவிக்கணும்ல. அப்போ அனுபவிப்பதற்கு உங்களோட உடல்நிலை சரியாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அதை அனுபவிக்க முடியும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? அனுபவிக்க முடியாது. இந்த மாதிரி நம்மளோட உடல்நிலையை நம்மளே கவனிச்சிக்காமல் விட்டு அதனால் வர பிரச்சனைகள் அப்புறம் திரும்பி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதற்கு யார் பொறுப்பாவா? நம்ம தான் பொறுப்பாவோம். ஏதாவது நமக்காக வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, நம்ம கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் வருதுன்னா கூட பரவாயில்ல. ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு கர்மாவோ இல்லை ஏதோ ஒன்று வந்துருச்சு ரைட்டு அப்படின்ட்டுலாம். ஆனால் ஒரு சில பிரச்சனைகளும் ஒரு சில கஷ்டங்களும் துன்பங்களும் நம்ம தெரிஞ்சே எடுத்துக்கிறோம். அதை மட்டும் தவிர்ப்போம். நம்ம கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் நம்மளை சுற்றி அவ்வளோ இருக்குது. ஏன் வந்துச்சு, ஏன் எதுக்கு வந்தது, ஏன் அனுபவிக்கிறோன்னே தெரியாமல் அவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம இழுத்து விட்டுக்க வேணாம். நம்ம நல்லதை சிந்திப்போம், எல்லாமே நல்லதாகவும் நம்புவோம். கண்டிப்பாக நல்லதாக தான் நடக்கும். நம்மளோட சாய் நம்மளோட ஒவ்வொரு வேண்டுதல்களையும் கவனமாக கேட்டுட்ருக்காரு. ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு உணர்த்திக்கிட்டும் இருக்கார். எல்லாமே சரியாகும், நான் உன் கூட தான் இருக்கேன்னு ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு உணர்த்திக்கிட்டே தான் இருக்கார். நிச்சயமாக அவரோட உதவி உங்களை சேரும். இது நிச்சயம் நடக்கும்னு நம்பிக்கையோடு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லதில் தான் முடியும். கத்தி மேலே நடக்கிற மாதிரி இருக்கே, எந்த நிமிஷம் என்ன நடக்குமேன்னு தெரியலேன்னு கவலைப்படாதீங்க. முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். அப்புறம் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கவங்க, ஒரு வேண்டுகோள் மட்டும், பொறுமையாக கேட்டுட்ருக்கவங்கள்ட்ட, நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள்கிட்ட, நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய பெண்கள் கன்சீவாக இருக்காங்க, சகோதரிகள். அந்த சகோதரிகள் நல்லபடியாக அந்த குழந்தையை பெற்றெடுக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாள் பதிவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் வர பிரார்த்தனைகள்லாம் படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய சகோதரிகள் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்காங்க. பிரசவம் நல்லபடியாக ஆகணும்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு முதல் பிரசவம் மறுஜென்மம் மாதிரின்னு சொல்லுவாங்க. அதனால் பயந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாய் ஏதாவது ரூபத்தில் தைரியம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக குழந்தையை பெற்றெடுத்து இப்போ நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லோரும் நல்லபடியாக குழந்தை பிறந்துருச்சுன்னு சாய்க்கு நன்றி சொல்லணும். இது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குழந்தை இல்லாத சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை செய்துக்கோங்க. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு தாயும் பிறப்பாங்க, ஒரு தந்தை பிறப்பார், ஒரு தாத்தா பிறப்பார், ஒரு பாட்டி பிறப்பாங்க, ஒரு தாய் மாமா பிறப்பாங்க, ஒரு சித்தி பிறப்பாங்க. ஏன்னா ஒரு உயிர் வந்துச்சு அப்படின்னா அவ்வளவு உறவுகள் உயிர் பெறும். குழந்தை இல்லாத நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி குழந்தை வரத்துக்காக நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனை செய்துட்ருக்காங்க. ஆனால் சாயோட அருளால் எவ்வளவோ குழந்தைகள் இன்றைக்கி பிறந்திருக்கு. நம்ம சாய் குடும்பத்தில் எனக்கு தெரிஞ்சே நான் கேட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு 6 வருஷம் 10 வருஷம் இல்லாத சகோதரிகளுக்கு இரட்டை குழந்தைகள்லாம் பிறந்துச்சு. அதுவும் முக்கியமாக ஸ்ரீலங்காவில், இலங்கையில் ஒரு சகோதரிக்கு பாபா 6 வருஷத்துக்கு அப்புறம் 3 குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிறந்துச்சு. எப்போதும் இந்த இரட்டை குழந்தைகள், இந்த 3 குழந்தைகள் 3 குழந்தைகள் பிறப்பது மிகவும் ரொம்ப அபூர்வம். அதுவும் இந்த இரட்டை குழந்தைகள் பிறந்தால் கூட ஒரு குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும், ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், பாதுகாக்கணும் அந்த குழந்தைய அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த 3 குழந்தைகள் பிறந்தாலும் 3 குழந்தைகளும் முழு ஆரோக்கியத்தோடு இருக்குது அப்படின்னு அந்த சகோதரி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாங்க. நம்ம சேனலில் கூட போட்டோம். அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய சந்தோஷமான செய்திகள் நம்ம சாய் குடும்பத்தில் வரணும்னு எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உடல்நிலை சரியில்லாத பெரியவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆதரவு இல்லாமல் இருக்காங்க நிறைய பெரியவங்க, குழந்தைகள் இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க. இருந்தும் அவங்க கூட நேரம் செலவழித்து அவங்க கூட பேசுகிறதுக்கு கூட யாரும் இல்லாமல் சாய் தான் துணைன்னு எத்தனையோ பெரியவங்க, முதியவர்கள் இருக்காங்க நம்ம சாய் குடும்பத்தில். அவங்களுக்கும் சாய் ஆதரவாக இருக்கணும். அவங்களுக்கும் எந்த ஒரு மன கஷ்டமும் இருக்கக்கூடாது, மன அழுத்தம் இருக்கக்கூடாது, முக்கியமாக தனிமையை அவங்க உணர்ந்துடக்கூடாது. அதுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவங்களுக்கான ஆதரவு கிடைக்கணும். மீதம் இருக்கும் நாட்கள் அவங்களோட வாழ்க்கையில் யாரோட உதவியும் இல்லாமல் அவங்களோட வேலைகளை செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு உடல் வலுவை, ஆரோக்கியத்தை சாய் கொடுக்கணும்னு நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிப்போம். நிறைய குழந்தைகள் நம்ம சாய் குடும்பத்தில் ஒரு சில குழந்தைகள் பேச முடியாமல், நடக்க முடியாமல் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். திருமணமாகாத சகோதர சகோதரிகள் அவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம்.
பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறவங்க எப்படியாவது முன்னுக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு நிறைய பேர் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட போராட்டம் எல்லாம் வெற்றி அடையணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இதே மாதிரி வீடு கட்டணும், குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரணும், மனதுக்கு பிடித்தவங்களோட என்னோட திருமண வாழ்க்கை அமையணும்னு இந்த மாதிரி நிறைய பிரார்த்தனைகள். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில சகோதர சகோதரிகள் தங்களோட முற்பகுதி வாழ்க்கையை இழந்துட்டு மீண்டும் ஒரு மறு வாழ்வு கிடைக்காதா, அதாவது முதல் திருமண வாழ்வை சரியில்லாமல் போயிட்டு இப்போ மீண்டும் ஒரு வாழ்க்கை தங்களோட குழந்தைகளுக்கு அமைச்சு கொடுக்க மாட்டாங்களான்னு நிறைய பெற்றோர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு மறு வாழ்வு, ஒரு ஆனந்தமான வாழ்வு சாயி அமைச்சு கொடுங்கன்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்காக, எனக்காக, நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.